சரி, இப்போ இந்த ஆடி மாசத்துல சுபகாரியமே செய்யக்கூடாதா? இல்ல செய்யலாம்னா என்னென்ன மாதிரியான சுபகாரியம்லாம் செய்யலாம்? ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அம்பாளுடைய வழிபாடு அப்படின்னு. இப்போ இந்த ஆடி மாசத்துல தான் என்ன பண்ணுவாங்க, ராமாயண மாதம்னு சொல்லுவாங்க. இது ஆடி 18ஆம் பெருக்கு, அந்த 18ஆம் 18 நாள் பெருக்குன்னு போர் சொல்லுவாங்க. நடந்த காலம் இல்லையா? ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆடி 18ன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருகும் அப்படின்னு பெருகும், எல்லா விஷயம் பெருகக்கூடிய தன்மை அந்த ஆடி பெருக்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயண மாதம்னு சொல்லுவாங்க. அப்போ ராமாயண சிரவணம் கேட்கணும், நிறைய விஷயங்கள் வந்து ராமாயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்கணுன்றதுனால தான் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாலம்பலம்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருடைய, இப்போ நமக்கு வந்து ராமருடைய கோயில் மட்டும்தான் தெரியும். அந்த நாலம்பலம்னு சொல்லப்பட்ட கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், சத்ருக்கன், பரதன் எல்லாருடைய கோயிலும் அங்கே இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த ராமாயண மாசம்னே சொல்லுவாங்க. இந்த ராமாயண மாசத்துல எல்லா இதுக்கும் இல்லாத விசேஷம் கேரளாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ராமாயண பாராயணம்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.